உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்கு வாழணும். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூன் மாதம் 11ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், வைகாசி மாதம் 28ஆம் நாள். இன்னைக்கு புதன்கிழமை. சந்திர பகவான் இன்னைக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பயணம் பண்றார். இன்னைக்கு கிழமையும் புதனுடைய கிழமை, நட்சத்திரமும் புதனுடைய நட்சத்திரம், ரொம்ப விசேஷம். வியாபாரம் செய்கிறவாள் இன்னைக்கு புதிய முயற்சிகள் பண்ணலாம். புதன் பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ வாழ்க்கையில் ஜெயித்து வரலாம். இதெல்லாம் யோகமான நாள். எனதருமை மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் சாதகமாக இருப்பதனால் இன்னைக்கு கல்வியில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள மாணவர்களுக்கு அமைகிறது. அதே போல 8ஆம் இடத்துல இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கார். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். மாதா பிதா குரு தெய்வம்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முதல் ப்ரிஃபரன்ஸ் அம்மாவுக்கு தான், அடுத்த ப்ரிஃபரன்ஸ் தான் அப்பா, அதுக்கப்புறம் தான் குரு. பக்கத்து வீட்டு அம்மாவெல்லாம் மதிப்போம், பெற்ற தாயை பலர் மதிக்கிறது இல்லை, போமான்னு போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. அம்மா மேல இன்னைக்கு மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்ல தனலாபம் உண்டு. வெளியூர் பிரயாணங்கள், முடிந்தவரை பயணங்களை அவாய்ட் பண்ணுங்க. இன்னைக்கு உங்க ஹெல்த்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் நல்ல வருமானம் கூடும். என்ன காரணம்? சந்திர பகவான் 7ஆம் இடத்திலிருந்து நம்மளை பார்க்கிறார். புதன் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். பேச்சு சாமர்த்தியம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பேசி பேசியே பிறரை மயக்கக்கூடிய ஒரு அற்புதம் நிகழும். வியாபாரத்தில் அது ஒரு பெரிய வசிய கலையே உங்களுக்கு கிடைக்கும். பிஸ்னஸ் திருப்திகரமா இருக்கும். நல்லவர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். நமக்கு சாமி துணை இருக்கு தங்கச்சி, நாங்க பாருங்க, தெய்வத்துடைய அனுக்கிரகமும் இருக்கு. அதனால நல்ல கல்யாண செய்தி, அதே மாதிரி படிப்புல முன்னேற்றம், இதெல்லாம் இருக்கு. பெண்களுக்கு நல்ல வரணமையக்கூடிய நாள். எனதருமை மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்கள் பிரிந்தவர்கள் மீண்டும் சேருவாங்க. சில இடத்துல ஒரு பிரிவு இருக்கும். நல்ல நண்பரை பிரிஞ்சிருப்போம். இன்னைக்கு நல்ல நண்பர் மீண்டும் நமக்கு கிடைப்பார். திரைப்படத்துறை, நாடகத்துறையில் நடிப்பதற்கு வாய்ப்புகள் தேடக்கூடியவர்கள், கலைஞர்கள், எல்லா வகையான துறைகளைச் சேர்ந்த கலைஞர்களுக்கும் இன்னைக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. புதுசா வேலை எதிர்பார்க்கிறேன் சார்னா நல்ல வேலை வாய்ப்பு மிதுன ராசி இளைஞர்களுக்கு கிடைக்க போறது. பிசினஸ் பண்றவர்களுக்கு தேவையான லோன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. மிகச்சிறந்த வெற்றிகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளா மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. குறிப்பா பெண்கள் பாருங்க, எல்லா துறைகளிலும் இன்னைக்கு சாதிப்பாங்க. பழைய வீட்டை விற்கக்கூடிய யோகம் வருது. இளைய சகோதரர் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பார். எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு கல்யாண செய்தி தேடி வரக்கூடிய நாள். ரொம்ப நாளா வரன் பார்த்துட்டு சரியா அமையல அப்படின்னு கவலைப்படுறீங்க. இப்ப நல்ல வரன் கூடி வரும். அதே போல இந்த நாள்ல திருப்பதி பெருமாளை மனதார வழிபடணும். சில பேர் கேட்கறது, எந்த ராசிக்காரா திருப்பதி பெருமாளை கும்பிடலாம், எந்த ராசிக்காரா கும்பிடக்கூடாது? அப்படிலாம் கிடையாது. தெய்வத்தை வழிபடுவதற்கு இந்த ராசி, இந்த நட்சத்திரம்லாம் கிடையாது. எல்லாரும் நமஸ்காரம் பண்ணலாம். நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு தானே நம்ம பெருமாளை போய் நமஸ்காரம் பண்றோம். அதுல என்ன இந்த ராசி, இந்த நட்சத்திரம், எல்லாரும் போய் நீங்க திவ்யமா நமஸ்காரம் பண்ணலாம். இந்த நாள் உங்களுக்கு படிப்புல முன்னேற்றம் கொடுக்கிறது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் வெளிநாடு சென்று படிப்பதற்குரிய யோகத்தை கொடுக்கிறார். பிசினஸ் ரீதியா நிறைய இன்வெஸ்ட் இப்ப பண்ணுவீங்க. இது ஒரு நல்ல நாளா பெண்களுக்கு அமைகிறது. எப்படி தெரியுமா? நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. எனதருமை சிம்மராசி என்பர்களே, இன்னைக்கு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கப்படாது, சத்தியம் பண்ணப்படாது. இன்னைக்கு வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்ற முடியாது. நானாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேரண்டர் கையெழுத்து போடுவோம். யாருக்கு கேரண்டி கையெழுத்து போடுறோமோ அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க, நம்ம மாட்டிப்போம் இடையில. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே நேரத்தில் புதிய வீடுமனைகள் வாங்கக்கூடிய யோகம் நமக்கு வருது. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் எல்லாம் இருக்கு சார். நம்ம ஹெல்த்தை நம்ம பார்க்க வேண்டாமா? சில அலர்ஜி கம்ப்ளைண்ட் உடம்புல இருக்கும். இப்போ ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். சிலருக்கு மூட்டு வலிகள் கூட இருக்கும். ஆனால் பெண்களுக்கு மிக மகிழ்ச்சியான நாளாக இது இருக்கும். எனதருமை கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இது மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திர பகவான், சாரம் கொடுத்த புதன் பகவான் 10ஆம் இடத்துல. ரொம்ப அருமையான நாள். இன்னைக்கு ஜாப்புக்கான இன்டர்வியூ ஒன்று அட்டெண்ட் பண்ணுவேன், அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய பேச்சுவார்த்தை நடத்துவீங்க, அது சக்சஸ் ஆகும். நல்லபடியா நீங்க பிசினஸ் ஆரம்பிக்க முடியும்.
இந்த நாளில் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம், அதுக்குரிய மெடிக்கல் அட்வைஸ் தேவைப்படலாம். இது உங்களுக்கு யோகமான நாள். வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவானை பாருங்க, 10ஆம் இடத்தின் அதிபதி சந்திர பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்தார். வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டியாடான்னு பிள்ளைய பார்த்து கேட்குறேன். அப்ளிகேஷன் போட்டால் எனக்கு யாருப்பா வேலை கொடுத்தா, வேலை கொடுக்கலப்பா, ஏப்பா திரும்ப கேட்குறேன்னு பையன் கோவப்படுறான். இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் துளாராசிக்காரா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு கடனுக்காக ட்ரை பண்ணுறதுல அந்த கடன் இப்போ சாங்ஷன் ஆகும். மூத்த சகோதரனால சிலருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சில குடும்பத்தில் இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது, பண வருமானம் பெறுகிறது, பெண்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கிறது. எனதருமை விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் பாக்கியாதிபதி. அவர் ராசிக்குள்ள உட்கார்ந்து இருக்கார். இந்த நாள் ரொம்ப ராசியா உங்களுக்கு அமையும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் தூரத்திலேருந்து உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் கணவன் மனைவி அந்யோன்யம் நல்லா இருக்கும். பண விவகாரங்களில் மட்டும் எச்சரிக்கையா இருக்கும்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன். பெண்களை பொறுத்தவரை இந்த நாள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். எனதருமை தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு வருமானம் உயரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. 12ஆம் இடத்துல சந்திர பகவான், 7ஆம் இடத்துல புதன் பகவான் அனுகூலம். வெளிநாடு செல்லக்கூடிய அனுகூலம், வெளிநாட்டில் சென்று கல்வி பயிலக்கூடிய அனுகூலம், வெளிநாட்டு தொடர்புடைய எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அனுகூலம், ஆன்லைன் வர்த்தகத்தில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய அனுகூலம். எவ்வளவு நல்ல நாள் பாருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் ஒரு புதிய பதவி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு வருமானம் உயரும், செல்வாக்கு உயரும். எனதருமை மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் இன்னைக்கு பூரணத்துவம் கிடைக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு லாபத்தில் சந்திரன், 6ல் புதன் பகவான் இருக்கும்போது சிலருக்கு கொஞ்சம் வயிற்று பாதைகள், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அது கொடுக்கும். கல்வியில் சில போட்டிகள் இருக்கும். ஒரு கட்டுரை போட்டி, பேச்சு போட்டியில் நடந்துக்கிறது நீங்கள் போட்டிகள் இருக்கும். ஆனால் நீங்கள் சமாளித்து ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. நீங்கள் இப்போ நிறைய லேர்ன் பண்ணிக்கிறீங்க. நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது யோகமான நாளாக வேலை பார்க்குற இடத்துலையும் குடும்பத்திலையும் உங்களுக்கு அமைகிறது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கூடி வரும். எனதருமை கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்த வெற்றிகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். அதில் முதல் வெற்றி நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. 2வது வெற்றி பிஸ்னஸில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. நல்ல சாதிக்கக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு கூடி வருது. லாபமும் கூடி வருது. அதான முக்கியம். எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போகிறான்னு போய் பிரயோஜனம் இல்லை. அதில் லாபம் வருமானம், நல்ல லாபம் உங்களுக்கு வந்து சேரும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்வியில் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலைகள், படிப்பில் முன்னேற்ற சூழ்நிலைகள் இப்போ உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செய்யக்கூடிய பயணம், இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல பேரும் புகழும் உங்களுக்கு பெற்றுத்தரும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ விலகும். இந்த நாளில் வருமானம் உயரும், புதுசாக வேலை கிடைக்கும். சிலருக்கு கல்யாண செய்தி கூடி வரப்போகுது. சிலருக்கு கோழத்தனமான எண்ணங்கள் மனசில் இருக்குது, அதை மட்டும் விட்டுறணும். அவசரப்பட்டு சில முடிவெடுக்கள். தைரியமாக செயல்படுங்க, உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி வரும். பெண் பார்க்கும் படலங்கள் வெற்றி பெறும். வியாபாரத்தில் நிறைந்த லாபம் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி இருக்கும். அன்பர்களே, நாளைய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.